ஹைடி செல்குடீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீமன் குக் தான்டா. ஸோ ரியலி சாரிடா. போன வீடியோ பார்த்தா அவ்வளோ சத்தம் வந்திருக்கு பின்னாடி. அது ஒன்றும் இல்லைடா, நான் வந்து லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அண்ட் ஜன்னல் பக்கமாக இருந்தனால ஸோ அதனால் ஹெவியாக சவுண்ட் கேட்டிருக்கோம். அது ஸோ ரியலி சாரிடா. அண்ட் இப்போயும் வந்து ஒரு வேளை பேக்ரவுண்ட் சத்தம் கேட்குது, இல்லைனா என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான். ஸோ ரியலி சாரிடா. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறீங்கன்னு தெரியுது. நானும் கிளியராக எடுக்கலான்னு பார்த்தா என்னால் எடுக்கவே முடியலடா. எனக்கு எப்படி அது வந்து என்ன சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட சத்தம் வந்திருக்கோம். அது ஸோ ரியலி சாரிடா. அண்ட் நான் வந்து போன வீடியோ நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு இப்படி போட்டு அழுவிக்கிறீங்க பையனை அப்படின்னு நினைக்கலாம். இதுலேயும் உங்கள் பயாசை அழுவிட்ருக்கேன்டா. ஐம் ஸோ ரியலி சாரிடா. அது வந்து அவங்களுக்கே தெரியும், என் டாக்ஸிக் மைண்ட் அப்படி தான் யோசிக்குது. ஒரு வேளை இது பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, இல்லைனா விட்டுருங்க, ஓகேங்களா? உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை. அண்ட் இது 18+ கண்டென்ட், ஸோ இட்ஸ் மஸ்டடா. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி கேட்க முடியும். அண்ட் இது ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன், ஸோ டோன்ட் பி அடிக்டட். அண்ட் இதில் வந்து ரொம்ப அழு வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்காதீங்க. இது ஜஸ்ட் ஃபன் ஃபிக்ஷன்டா, ஓகேங்களா? ஹாப்பி எண்டிங் நான் எந்த இதுலேயும் நான் பண்ணதில்லடா, ஓகேங்களா? ஸோ அதனால் இதுலேயும் ஹாப்பி எண்டிங் இருக்குது. பட் ஆனால் ஸ்டார்டிங் மட்டும் அழ வைப்பேன்டா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஹாப்பி எண்டிங் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா என்னால் அந்த சேட் எண்டிங்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால தான்டா. அவங்க எப்படி இருந்தாலும் எந்த கப்பலாக இருந்தாலும் அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்கடா, கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? இதுலேயும் அப்படி தான், ஓகேங்களா? நான் ரொம்ப நேரமாக பேசிட்டேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்காதவங்க போன வீடியோ பாருங்கடா. இந்த வீடியோ போன தடவை என்ன நடந்ததுன்னு நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ தந்துடுறேன். என்னென்னா, இப்போ வந்து ஜாங்குக் தாங் அண்ட் ஜிமின் வந்து இப்போ பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது வந்து லவ் பண்ணல, அவன் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அவங்க ஒரு பெரிய பொசிஷன்லேயும் வந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஓகேடா, நம்ம சின்ன இன்ட்ரோவே போதும் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேச வேணாம், ஏன்னா 2 மினிட்ஸ் இதுக்கே ஆகிடுச்சு. ஏன்னா நான் எப்போவுமே லென்த்தியாக தான் பேசுவேன். ஸோ அதனால தான்டா. ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என்னன்னா, இப்போ ஜிமின் வந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷன் போயிருப்பான், ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அண்டு வந்து குடிக்கவும் ஆரம்பிச்சிருப்பான். 4th இயர் படிச்சுனுக்கு ஒரு பையன், ஓகேங்களா? இப்போ குடிக்கவே ஆரம்பிச்சிருப்பான். ஒரு வருஷமாக தாயும் ஜங்குக்கு பார்க்கல. அண்ட் ஜங்குக்கு வந்து இப்போ பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டான். ஒரு கிளப்பில் ஒரு நல்ல சிங்கராக டான்ஸராக இருக்கான். அண்ட் பெரிய கிளப் அது, அவனுக்குன்னு தனி கிளப்பு. அண்ட் இங்கே தாங்க என்னென்னா, ஒரு பெரிய ஐடி பிஸ்னஸில் ஒரு சிஇஓவாக இருக்கான், ஓகேங்களா? நல்ல பொசிஷனில் வந்துட்டாங்க 2 வருஷத்தில், ஓகேங்களா? இல்லை இப்போ வந்து என்னென்னா, ஜிமின் தான் வந்து குடிக்கிறதுக்காக ஒரு கிளப்புக்கு போயிடுறான். ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக ஒரு கிளப்புக்கு போகிறான். அது ஜங்குக் கிளப்புனே தெரில. இப்போ எல்லோரும் கத்துறாங்க, ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். என்னது ஜங்குக்கா? என்ன ஜங்குக் கத்துறாங்க? இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து அங்கே தான் சிங் பண்ணினுக்கான் ஜங்குக் தான். அது பார்க்குறான். ஜங்குக், இது நீயா? ஜங்குக் இங்கே பாரு நீயா அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஜங்குக் கேட்கல. அதுக்கப்புறம் தான் கேட்குது. ஜங்குக்குன்னு கூப்பிட்றான். அப்போ தான் எல்லாமே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமின் இருக்கான். பார்த்தா ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தும் பார்க்காம இருக்கான். ஸோ அதனால் வந்து அது வந்து ஜிமினுக்கு தெரியுது, ஏன் என்னை பார்த்தும் பார்க்காம இருக்கான். ஜங்குக் ஷோ திரும்பவே மாட்டிக்கிறானே. இங்கே ஜங்குக் தான் வந்து பாடி முடிச்சோன்னே சொல்கிறான், கேர்ள்ஸ் கொஞ்சம் குவாய்ட்டாக இருங்க, நான் மட்டும்தானே இங்கே இருக்கேன், இங்கே ஒருத்தன் தான் இருக்கேன், அதுக்கே இப்படி கத்துறீங்க. ஓகே ஐ லவ் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்களும் லவ் யூ டூ ஜங்குக், லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் தான், ஜங்குக்கே நீங்கள் ஒரு செகண்ட் திருப்பி பாரு அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். இப்போ ஜங்குக் தான் பேக் ஸ்டேஜ் போயிடறான். அங்கே ஜிமினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். ஜங்குக் நில்லு. யார் அவன் என்ன கூப்பிடுது? ஹே ஜிமின், எப்படி இருக்க? ஓகேயா? அப்புறம் உங்கள் அப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவன் நல்லா தான் இருப்பான். என் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கால, நல்லா தான் இருப்பான். ஜங்குக், என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிறேண்ணா? ஓ, என்ன மெமரி லாஸ் ஆகிடுச்சா?
ஜங்குக், நீ எது வச்சு மனசில் பேசுகிறது நல்லாவே தெரியுதுன்னா இங்கேருந்து கிளம்பு. ஜங்குக், சாரிடா, உன் கோவம் எனக்கு புரியுது. பட் ஸ்டில் ஐ வில். இப்போ உன் மேலே தான் நான் லவ்வாக இருக்கேன். லவ் பண்ணுறியா? என்னையா? எது இந்த நிலமையுமா? உன் நல்லா கான்ஃபிடென்ட் தான்டா. ஆமாம், உன் அப்பா எப்படி நல்லா இருக்கானா? அவர் இறந்துட்டாரு. என்னது, இறந்துட்டானா? 1 வருஷத்துலேவா? எப்படி? நல்லா தானேந்தான். இல்லை, உங்ககிட்ட வாங்கின ப்ராப்பர்ட்டி பத்தலை. ஸோ அதனால் இன்னும் லாஸ், அந்த காசு கொடுக்க முடியலன்னு சொல்லி லாஸ் ஆகி அவர் அந்த அந்த இதுலேயே இறந்துட்டாரா? அந்த சுகத்துலேயே? ஆமாம். அப்போ உங்கள் அப்பா இறந்த அடுத்த சில மாதத்தில் அவங்களே இறந்துட்டாங்க. அச்சோ, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண சொல்கிற? இன்னும் கொஞ்சம் காசு வேணுமா? இல்லை. அப்புறம் உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். என்ன பார்க்கறதுக்கா? எதுக்கு? சங்கு, உனக்கு நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அந்த டைமில் என்னால் நீ என்னை லவ் பண்ணுற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு என்னால் சொல்ல முடில. ஆமாம், சொல்ல முடில உன்னால். அதுக்குன்னு இப்போ சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சங்கு, என்னை மன்னிச்சிடுறா. நான் உன்னையும் ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா? அது டூ லேட். அப்போ சொன்னிருந்தா என்ன ஒரு பிரயோஜனம் வந்திருக்கும். உங்கள் அப்பா கிட்டே நான் பேசியிருப்பேன், எல்லாம் பேசியிருப்பான். பட் ஆனால் நீ எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுந்தே. எப்படி? ஒரு சிலை மாதிரி. ஜங்குக், அது என் சிச்சுவேஷன் அப்படிடா. ஓ, உன் சிச்சுவேஷன் அப்படியா? அப்புறம் என் சிச்சுவேஷன் அப்படி தான். உன்னை லவ் பண்ண முடியாது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஜங்குக்குன்னு கூப்பிட்றான். எல்லாம் காதலே விடாமல் அங்கேருந்து கிளம்பி காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஜிம்மன் தான் ரொம்ப அழுகுறான். இப்போ இங்கே தான் ஜங்குக் வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப கோவத்தோடு அப்படியே உட்காடுறான். இங்கே ஜெயப் தான். என்னாச்சுடா, எதுக்கு இவ்வளோ கோவமாக உட்கார்ற? அந்த மயிரை பார்த்தேன். எந்த மயிரை அப்படின்னு தான் கேட்குறான். நம்ம லவ் பண்ணுன்னு சொல்லி முதுகில் குத்துனானே ஜிமன், அவனை தான் பார்த்தேன். அவனையா? எப்படி பார்த்தேன்? க்ளப்பில் பார்த்தேன். அவன் குடிக்கிறதுக்கு வந்திருக்கான் போல். அப்படியே என்ன சைடு போய் பார்த்துட்டான். சிங் பண்ணியிருந்தேன். ஓ, என்ன சொன்னான்? அந்த மயிர் என்னை திருப்பியும் லவ் பண்ணுதான், உன்னையும் லவ் பண்ணுதான். அதுக்கு நீ என்ன சொன்ன? செருப்பு கட்டி அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு வந்துட்டான். எனக்கு அவனை பார்த்தோன்னையும் நான் அட்டிக்கணும் போல இருந்துச்சு. இவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா எனக்கு. ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல. அதுதான் எனக்கு கோவமாக இருக்குது. இங்கே ஜெயப் தான். ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? பண்ண முடியுமே. அது நீங்கள் பட்ட வலி அப்படியே அவனுக்கு கொடுக்க முடியுமே. எப்படா கொடுக்க முடியும்? இல்லை, உங்களுக்கு என்ன கிடச்சிது? பெயினை லவ் பண்ணுற மாதிரி நடித்தான், அதே பெயின் கொடுக்கலாம். என்ன சொல்கிற தாயம்? எனக்கு புரியல. என்ன, அவனை எவனாச்சும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்கிறியா? எதுக்கு எவனையாச்சு? ஃப்ரீயாகவே பண்ணலாமே, நம்மளே பண்ணலாமே. என்னது லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும்? அட்ட, அது மட்டும் பண்ண முடியாதுமா? இன்னொன்று, அவனுக்கு இன்னும் பெயின் கிடைக்கணும். புரியல, தெளிவாக தான் சொல்லிய மயிறு. அட இல்லை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயப் தான் ஒரு பிளான் சொல்கிறான். அது கேட்டு ஜங்குக்கும் தாங்களும் ஸ்மார்ட் பண்ணி நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் எப்போ பண்ணலாம்? இந்த நல்ல காரியெல்லாம் நாளைக்கே பண்ணலாம். புரியல. நாளைக்கு ஈவினிங் காலேஜிலேருந்து அவனை கூப்பிட்டுக்கோ, சொல்லு நான் திரும்ப உன்னை லவ் பண்ணுறேன், நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடு. இது உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் இவ்வளோ பெயின் எதுக்கு கொடுக்கணும்? பரவாயில்ல, இந்த பெயின் அவனுக்கு கிடச்சாதான் உண்டு. இதுதான் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ அவன் ஏந்துக்கிட்டு ஸ்மார்ட் தான் பண்ணான். நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஜெயோ. நாளைக்கே இது பண்ணலாம். உனக்கு ஓகே தானே தயம்? எனக்கு ஓகே தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம்.
அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து ஜெயஹோப் கிளம்பிடுறான். இங்கே ஜங்குக்கும் தாங்கும் அவங்க ரூம் போயிடறாங்க. இப்போ மார்னிங்கும் ஆகுது. இப்போ மார்னிங் ஆகி ஜிமன் தான் போகிறான், காலேஜ் போயிட்டுருக்கான். ஆஃப்டர்நூன் லைக் ஒரு ஈவினிங் போல் ஜங்குக் தான் காரில் நின்றுனுக்கான், கார் வெளியில் நின்றுனுக்கான். இங்கே ஜிமன் அதை நோட்டீஸ் பண்ணுறான். இதுக்கு ஜங்குக் இங்கே உட்காடுறான், சரி இங்கே நிற்கிறான், என்ன வேலையை நின்றுருப்பான். இங்கே ஜங்குக் தான், ஜிமன் நில்லு. என்னையா? உன் பேர் ஜிமன் தானே, இல்லை இங்கே வா. இதோ வரேன். என்ன ஜங்கு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நேற்று சொன்னது நீ கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். நீ என்ன பண்ணுவ பாவம்? உன் அப்பா சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ என்ன ரியலாகவே லவ் பண்ணுறியா? ஆமாம், ரொம்பவே லவ் பண்ணுறேன். அப்படியா? அப்படியா, சரி நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம திரும்பியும் ஒன்றா சேரலாம். தாயாங்கும் ஓகே தான் சொன்னான். தாயாங்கம்மா? ரியலாகவே உங்களுக்கு ஓகேவா? ஆமாம், ரியலாகவே ஓகே தான். வா. எங்கே? காரில். எங்கள் வீட்டுக்கு வா. உனக்கு தான் அம்மா அப்பா இல்லைல்ல? இல்லை, நீங்கள் போங்க, எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிரு, நான் வேணா ட்ரெஸ்ஸோடு வரேன். நம்ம என்ன ட்ரெஸ் வாங்கிக்கலாம், நீ வா. வா, சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அவன் காரில் ஏறிட்டு டைரெக்டாக அவன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இப்போ அங்கே போய் லைக் ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறான். பார்த்தா ஒரு ஒரு டார்க் வைப்பில் அந்த வீடே இருக்குது. லைக் எப்படின்னா ஜங்குக்கு பிடிச்ச லைக் கலரில், டார்க் கலரில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி தாங்க பிடிச்ச மாதிரி டார்க் கலரில் இருக்குது. அவன் ராக் ஸ்டார் மாதிரி ஒரு அந்த இருக்குது. அதே மாதிரி தாங்க்கும் ஒரு 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 கலர் டார்க் கலரில் அப்படியே அடிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு டார்க் வைப்பில் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறான். இப்போ தாங் தான் மேலேருந்து கீழே வரான் ஃபோன் பேசிக்கிட்டே. அதை மெயில் அனுப்புங்க, நான் பார்த்துக்குறேன். சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீங்கள் மட்டும் அந்த மெயில் அனுப்பிச்சா போதும். சரி ஓகே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். இப்போ இங்கே தாங் தான், ஜிமன் எப்படி இருக்கா? தாங் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஜங்குக் வேலைலாம் முடிஞ்சிச்சுல, ஜிம்மனை கூட்டிகிட்டு போனல? இல்லை, டேரெக்டாக இங்கே தான் வந்தேன், இனிமேல் தான் கூட்டிகிட்டு போகணும். சரி ஓகே, எனக்கு வேலை இருக்குது, நீ அவனை கூட்டிகிட்டு போ சரியா? எங்கே? சொல்லலையா? நாளைக்கு நம்ம 3 பேருக்கும் கல்யாணம். 3 பேருக்குமா? 3 பேருக்குன்னா நம்ம 3 பேருக்கும். எதுக்கு அவ்வளோ சீக்கிரமா? இப்போ தானே நம்ம பேட்சப் ஆகணும். இல்லை, அது சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன், உனக்கு வேறு என்ன பிளான் இருக்கா? இந்த மாதிரி எங்களை திருப்பியும் முதுகில் குத்துறதுக்கு? ஐயோ அப்படிலாம் இல்லை தான். அப்போ நான் நாளைக்கு கல்யாணம் பண்ண ஓகே தானே? ஓகே தான். சரி ஓகே, ஜாங்கோ கூட்டிப்போ, எனக்கு வேலை இருக்குது. சரிடா, கிளம்பலாமா? கிளம்பலாம். இப்போ காரை எடுத்துக்கிட்டு அவன் வந்து அந்த ஒரு இதுக்கு தான், ஒரு பெரிய ஃபேன்சியான ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஜிம்மனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறான், ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸு அப்படியே ஒயிட் கலரில். ஜங்குக்கும் தாங்க்கும் ஒரு பிளாக் சூட்டில் எடுக்கிறான். இப்போ இது வந்து ஜங்குக்கு வந்து கையில் கொடுக்குறான் ஒயிட் சூட்டை. இதை போட்டுட்டு வா, ஃபிட்டாக இருக்கான்னு இல்லையான்னு. ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து பாக்குறான். அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருக்கான். இப்போ ஜங்குக்கோட மனசில் யோசிக்கிறான், காலேஜில் எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஆனால் இந்த ஏஞ்சலுக்கே ஒரு பெயின் வரப்போகுது, டார்ச்சர் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஸ்மர்க் தான் பண்ணுறான். இப்போ இவன் வந்து கேட்குறான், ஜிமன் தான் எப்படி இருக்கு, ஓகேவா? நல்லா இருக்கு. சரி ஓகே கொடு, நான் பில் பண்ணிட்டு வரேன். இரு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை கைட்டி அவன் கையில் கொடுக்குறான். லைக் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை கையில் கொடுக்குறான். இப்போ அதெல்லாம் 3 சூட்டும் பில் பண்ணிடுறான். இப்போ வந்து வீட்டுக்கு தான் வராங்க.
இப்போ டின்னர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தாங்க தான் சொல்கிறான், ஜிமன் சொல்லுத்தான், மேலே தான் வந்து ஒரு ரூம் இருக்குது, இப்போக்கிட்டே ஒரு ரூமு, ஓகேவா, நாளையிலேருந்து ஒன்றா படுக்கலாம். உன் ரூம் பக்கத்தில் தான் ஒரு மாஸ்டர் ரூம் இருக்குது, அதுதான் நம்ம ரூம். இனிமேட்டு அங்கே தான் படுக்குவோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் படுத்துக்கும், சரியா? தனியாக படுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே. அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடறான். தாங்க ஒரு தனி ரூமு, ஜங்குக்கு ஒரு தனி ரூம்னு. இப்போ ஜிமன் தான் மேலே போய் பார்க்குறான். பார்த்தா ஒரே ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமாக இருக்குது. என்ன இவ்வளோ சின்ன ரூமாக இருக்குது? சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறான். இப்போ அவன் வந்து யோசிக்கிறான், என்ன நாளைக்கே கல்யாணமா? என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவங்க என்ன ஒரு நாள்லேயே கல்யாணன்றாங்க. சரி, என்னை ஏற்றுக்கிட்டாங்களே, அதை வைக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணு மூடிறான். இப்போ தூங்கிடுறான். இப்போ வந்து அடுத்த நாள் ஜங்குக் தான் ஜிமனை எழுப்புறான். ஜிமன் காலை ஆயிடுச்சு, ஏந்திரி. அதுக்குள்ளே காலையில் ஆயிடுச்சா? ஏந்திரி. சரி. இப்போ ஏந்துக்கிறான். இப்போ டைம் ஆயிடுச்சு, கிளம்பு, சரியா? 1/2 வந்துடுறேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி. இப்போ கீழே தான் ஜங்குக் போயிடறான். இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறான். இப்போ ஜிமன் தான் அவன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு சொல்கிறான், அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, ஜங்குக் செலக்ட் பண்ணது தானே, நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே போகிறான். இப்போ கீழே போனோடனே அங்கே வந்து பார்க்குறான். பார்த்தா தாங்கும் ஜங்குக்கும் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு லுக்கில் இருக்காங்க. அப்படியே மாஃபியா மாதிரியே இருக்காங்க, பிளாக் சூட்டில். இப்போ தாங்க தான் சொல்கிறான், என்ன கிளம்பலாமா? கிளம்பலாம் ஜங்கு, பார்ப்பலாம். அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. சர்ச்சு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 20 பேர் தான் அங்கே இருக்கிற மாதிரி, அவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்போ அங்கே போனோடனே மேரேஜ் தான் நடக்குது. உள்ளே போய் மேரேஜ் தான் நடக்குது. இப்போ ஜங்குக் வந்து லெஃப்ட் சைடில் நிற்கிறான், ஜிமன் லெஃப்ட் சைடில், தாங்கன்னா ரைட் சைடில் நிற்கிறான். இப்போ ஃபாதர் தான் ரிங்கு மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு மாட்டி விட்றான், செகண்டு தாங்க மாட்டி விட்றான். இப்போ ஜிமன் வந்து 2 கையிலையும் மாட்டி விட்றான், தாயங்கும் ஜங்குக்கும். இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பி ஜிமனை கூட்டிகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் தான் போகிறாங்க. அது வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிமனுக்கு ட்ரெஸ் வாங்குகிறாங்க, அண்டு தாங்கும் ஜங்குக்கும் ட்ரெஸ் வாங்குகிறாங்க. இப்படியே அதே மாதிரி லன்ச்சு டின்னர்னு சாப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்துடுறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்து ஜங்குக் தான் சொல்கிறான், ஜிமன் சொல்லு ஜங்குக், நீ அந்த ரூம் போ, அங்கே ரெடியாக தான் இருக்குது. சரி, நீ அங்கே வெயிட் பண்ண, நாங்கள் வந்துடும். எதுக்காக? எனக்கு ஃபஸ்ட் நைட்டில் அதான் நான் வேணா ஃப்ரெஷ்அப் போயிட்டு வரமே. இல்லை வேணாம், இப்போவே போ, நாங்கள் வந்துடும். சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உள்ளே தான் போகிறாங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஜங்குக் தாங் வந்து பேசிட்டு வந்துடுறாங்க. பேசிட்டு மேலே தான் போகிறாங்க. இப்போ மேலே போய் அங்கே பார்க்குறாங்க, ஜிமன் அங்கே லைக் ஹேண்டை ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நர்வஸாக உட்காடினுக்கான். இங்கே ஜங்குக் தான், என்ன ரெடியா? ரெடியாக தான் இருக்கேன். சரி, அதை போய் எடுத்துருவா. ஓகே அப்படின்னு சொல்லி கபோர்டில் போய் ஒரு பாக்ஸ் தான் எடுக்கிறான். இப்போ என்னதுன்னு ஜிமன் தான் கேட்குறான், என்ன தாங்க அது? இரு பாரு பொறுமையாக பாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஹேண்ட் கஃப் தான் இருக்குது. எதுக்கு அது? அதுவா, பாதியில் ஏந்து போயிட்டேன்னா அதுக்கு தான். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, முடிச்சுட்டு அதை எடுத்துடுறோம், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் இங்கே ஃபோர்ஸ்டாக அப்படியே கிஸ் பண்ணி எனக்கு ஜிமனை, அது அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் பேக் கிஸ் கொடுக்குறான். பேக் கிஸ் கொடுத்துக்கிட்டே இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனோட ட்ரெஸ்ஸை கழட்டிடுறான். ஜிம்மனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே அவன் கையில் ஹேண்ட் கஃப் மாற்றிடுறான்.
அப்படியே அந்த பெட்லேயே மாட்டி விட்டுறான். இப்போ ஜங்குக் அண்ட் தாங் 2 பேருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இப்போ ஜிமின் மேலே தான் ஓவர் ஆகிறாங்க. இப்போ ஜங்குக் என்னென்னா நெக்கும் செஸ்ட்டும் செம்ம சக் பண்ணியிருக்கான். இங்கே தாங் என்னென்னா லிப்பில் கிஸ் பண்ணியிருக்கான். செம்ம ப்ரெஷராக இருக்குது அதுவே ஜிமினுக்கு. இப்போ அப்படியே பண்ணியிருக்காங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ ஜங்குக் தான் எனக்கு மூடு வரல, இது 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் டேபிளில் வந்து கேண்டிலாக ஏற்றி வச்சுருப்பான். ஒரு கேண்டில் டேட் அப்படியே ஒரு கேண்டிலான ஒரு இது பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் நைட் இருக்க மாதிரி அது அப்படியே அது எடுக்கிறான். என்ன ஜங்குக் பண்ணுற இது சொல்கிறேன். இப்போ அது அந்த கேண்டிலை ஒரு சைடை திருப்பினா அந்த கேண்டிலோட மெல்ட் ஆகும்ல, அந்த கேண்டிலே மெல்ட் ஆகும்ல, அந்த லிக்விட் வரும்ல. ஸோ அப்படியே ஜிமினோட பாடியில் தான் அந்த அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஜங்குக் எரியுது. ஜங்குக் என்ன பண்ணுற நீ? எரியுது ஜங்குக். எரியுதா? இப்படி தானே எங்களுக்கும் வலிச்சிருக்கோம், இப்படி தானே எரிஞ்சிருக்கோம். முதுகில் அப்படியே குத்துனியே. ஜங்குக் என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிறேண்ணா நீ எப்படி லவ் பண்ணிட்டு அப்படின்னு நடிச்சிருக்க? இப்படி தானே எங்களுக்கும் வலிச்சிருக்கோம், இப்படி தானே எங்களுக்கும் எரிஞ்சிருக்கோம். ஜங்குக் ஜங்குக் நிறுத்து ஜங்குக், எரியுது ஜங்குக், வலிக்குது ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் நிறுத்து ஜங்குக், வலிக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஜங்குக் அது கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறான், அந்த பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஜங்குக் எரியுது ஜங்குக், வலிக்குது எரியுது ஜங்குக், நிறுத்த சொல்லு. வலிக்குதா? ரொம்ப எரியுதா? சரி இரு அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை கிஸ் பண்ணுறான். இப்போ பைட் மார்க்ஸ் கொடுத்த இடத்துலையே அந்த கேண்டில் அந்த மெல்ட் பண்ண லிக்விட்லாம் ஊற்றுறான். அவனுக்கு இன்னும் எரியுது, அதே இடத்துல சக்கும் பண்ணுறான். இப்போ இங்கே இப்போ தாங் என்னன்னா லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே இப்போ வந்து ஒரு பின் எடுத்து அவன் கையில் கொடுத்துறான். தாங் என்ன பண்ணுற நீ? வலிக்குது தாங். இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கோம். அப்படி போட்டிங்களே டார்ச்சர் அப்படியே அவ்வளோ பெயின் கொடுத்தேன் எங்களுக்கு. நாங்கள் கேட்டிருந்தா நாங்களே ப்ராப்பர்ட்டி தந்துருக்குமே, அதுக்கு லவ் பண்ணி அப்படியே ஒரு பெயின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பின்னை குத்துறான். அப்படியே அந்த ஹேண்ட் ஃபுல்லாக குத்துறான். தாங் ரொம்ப வலிக்குது தாங் ப்ளீஸ் தாங், இதுக்கு தான் என்னை கூப்பிட்டு இப்படி மேனேஜ் பண்ணி இப்படி பண்ணுறியா? இதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா? ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் நிறுத்துங்க ஜங்குக், தாங் நிறுத்து ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப அழுகுறான். பட் ஆனால் எல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. 2 பேரும் மாற்றி டார்ச்சர் கொடுக்குறாங்க, பெயின் கொடுக்குறாங்க. அவன் என்னென்னா கேண்டில்லேருந்து அந்த லிக்விட் ஊற்றுறான். இவன் என்னென்னா வந்து அப்படியே பின்லேயே குத்துறான். அப்படியே சக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் மாற்றி பெயின் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக் தான் அப்படியே இன்செர்ட் பண்ணிடுறான் ஃபாஸ்ட்டாக. ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் மூவ் பண்ணாத, ரொம்ப வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்டிங்கை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இந்த பெயினே அவனால் தாங்கிக்கவே முடியல. தாங்க அப்படி தான் அந்த சூடு பட்டிருக்கோம்ல, அந்த லிக்விட் பட்டுறது சூடாக தானே இருக்கும். ஸோ அதே இடத்துல ரப் பண்ணுறான் அவங்க ஹேண்டை வச்சு. தாங்க அப்படி ரப் பண்ணாத, ரொம்ப எரியுது ஜங்குக், தாங்க எடுத்துங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் ப்ளீஸ் அப்படின்றான். பட் ஆனால் எல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. 2 பேரும் அவங்க மாற்றி டார்ச்சர் அண்ட் பெயின் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் தான் அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். இது வந்து தாங் பார்க்குறான். ஜிமின் என்னாச்சு உனக்கு? டேய் ஏந்திரா, டேய் நடிக்காத, ஏந்திரி அப்படின்னு டாப் தான் பண்ணுறான் அவன் ஃபேஸில். அவன் ஏந்திர மாதிரி இல்லை, ஜங்குக் தான் கூப்பிட்றான். ஜங்குக் இங்கே பாரியா, என்னாச்சு? ஜிமின் அன்கான்ஷியஸ் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பக்கத்தில் வந்து அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். இப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் ரியாலிட்டிக்கே வராங்க. என்னென்ன அவங்க 2 பேரும் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே அறியாமல் அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. டேய் நம்ம என்னடா பண்ணுறோம்? இதுக்குடா இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கணும் நம்ம? அப்படியே அவனை பாடி பார்க்குறாங்க. அவ்வளோ இதுவாக இருக்குது. அங்கே எங்கேன்னு
லைக் சூடு பட்டு அந்த இடத்துலலாம் ஸ்கின்னெலாம் ஒரு ஒரு அப்படியே சூரிங்கி இருக்கும்ல அப்படியே இருக்குது. இப்போ அதே மாதிரி குத்தின இடத்துலலாம் அப்படியே ப்ளட்டு செம்மையாக வருது. இதெல்லாம் பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்கனால அவங்களுக்கும் அழுகையாக வருது, ஏன் இப்படி பண்ணுறோன்னு. பட் ஆனால் ஜங்குக்கும் அவன் ஐஸில் இருக்க டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அவன் தாங்கிட்ட சொல்கிறான், பரவாயில்ல விடு, அவன் இது டிசர்வ் தான், எப்போவுமே நம்மளுக்கெலாம் கொடுத்தான்ல அந்த வலி தான். அவன் என்ன பண்ணான், மென்டலி வலி கொடுத்தான், நம்ம ஃபிசிக்கலியும் பெயின் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஜங்குக்கு சொல்லத்தான் அவனுக்கும் லாஜிக்காக தெரியுது. ஸோ அதனால் சரி ஓகே, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆனால் இந்த தப்பு பண்ணுறது இது தப்பே இல்லை விடு, அப்போ அவன் பண்ணது என்ன தான் சரி அப்படின்னு ஜங்குக்கு தான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணுன்னு தான் இருக்கான். தானும் அந்த மாதிரி தான் ரிவெஞ்ச் எடுக்கணும் தான். அவனும் அவனோட கஷ்டத்தையும் மறந்துட்டு அவனையும் லைக் கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கும் தாங்கும் 2 பேரும் ஜெம்மன் அந்த மாட்டி விட்ட அந்த ஹேண்ட்கஃபை எடுத்துகிட்டு இப்போ அவனை படுக்க தான் விட்றாங்க, லைக் பெட்ஷீட்டை போட்டு. இப்போ அவனை தூங்கிட்டுறாங்க. இப்போ இவனும் பக்கத்தில் அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போ காலையிலையும் ஆகுது. இப்போ ஜிமன் தான் எழுந்துக்கிறான், ஃபஸ்ட்டாக எழுந்துக்கிறான். இப்போ கண்ணு திறக்கத்தே அவன் பயத்தோடு தான் கண்ணை திறக்கிறான். இப்போ காலையிலையும் ஆயிருக்கும், அப்போ தான் கண்ணை திறந்து தான் பார்க்குறான் காலையில் ஆயிடுச்சான்னு. அவன் கண்ணு திறந்து சுற்றி முற்றி பார்க்குறான். 2 பேரும் பக்கத்தில் தான் படுத்துனுக்காங்க. அவனுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் தானாக வருது, அந்த வலியில் அந்த பெயினில் செம்மையாக டியர்ஸ் வருது. அவன் சைலண்ட்டாக அழுகுறான். அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே, இதுக்கு தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களா, இங்கே எனக்கு இந்த மாதிரி பெயின் கொடுக்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா, வலிக்குது ரொம்ப, என்னால் மூவ் கூட பண்ண முடியல, ஜங்கு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ, வலிக்குது ரொம்ப அப்படின்னு ரொம்ப அழுகிறான். அப்படி மனசை நினச்சிக்கிட்டு இப்போ நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு இப்போ கீழே தான் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான், லைக் அந்த பட்டு கீழே தான் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். அதை அப்படியே அது முடியாமல் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் பக்கத்து ரூமுக்கு தான் போகிறான். பக்கத்து ரூமில் போய் இன்னும் நல்லாவே நீச்சை பிடிச்சி செம்மையாக அழுதுனுக்கான். அவன் அழுதுகிட்டே சொல்கிறான், எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் கூட தான் இருப்பேன், ஒரு வேளை என்னை அப்படியே என்னை சாவடிச்சிருந்தாலும் எனக்கு கொண்டுட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்கள் கூடயாச்சும் செத்துடுறேன் அப்படின்னு அவன் ரொம்ப புலம்புறான். இப்போ ஃபஸ்ட் ஒரு 1/2 hour கழிச்சு தான் எழுந்துக்கிறான். இங்கே எழுந்து பார்த்தா பக்கத்தில் ஜிமன் இல்லை, ஜங்குக்கு தான் எழுப்புறான். ஜங்கு என்னடா ஜிமனை காணும்டா, அவன் இங்கே தான் இருப்பான், போய் பாரு. டேய் சரி நானே போய் பார்க்குறேன் ஷோ அப்படின்னு சொல்லி இப்போ பேண்ட்டை போட்டுக்கிட்டு அவன் ஜிமன் சொல்லி கத்திகிட்டே வெளில வரான். பார்த்தா பாத்ரூமையும் இல்லை, வெளில வரான். வெளில பார்த்தா ஜிமன் இல்லை. ஜிமன் எங்கே போயிட்டா, இவெல்லாம் அவன் ரூமில் இருப்பானோ அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா லாக்டாக இருக்குது. அப்படியே சரி ஓகேன்னு சொல்லி அவனோட காதை எடுத்துகிட்டு அந்த கதவு கிட்ட கேட்டு பாறான். அவன் அழுகிறது சத்தம் நல்லாவே கேட்குது. அவன் ஃபஸ்ட் எய்ட் போட்டுனுக்கான். அவனே ஃபஸ்ட் எய்ட் போட்டுனுக்கான். செம்மையாக கத்திக்கிட்டே போட்டுனுக்கான். வலிக்குதே ஐயோ இது கூட என்னால் போட முடியல, டாக்டர்கிட்ட தான் போகணும் போல, வலிக்குது, ஐயோ இது வலிக்குதே, எரியுதே, மம்மி அப்பா வலிக்குதே அப்படின்னு ரொம்ப சத்தமாக பண்ணுறான். இது தான் கேட்குது. அவனுக்கும் கஷ்டமாக போகுது. பட் ஆனால் அவன் பண்ண வலி அது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு அவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஜங்குக்கும் ஏந்து எங்கடா ஜிம்மன் கேட்குறான். ஜிம்மன் எங்கடா? காது வச்சு கேட்டுப்பார். என்ன அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ல, ஃபஸ்ட்டு கேட்டு பாடுறான். என்ன
அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா செம்மையாக அழுதுகிட்டே கேட்குது, செம்ம சத்தமாக கேட்குது. அப்படி அழுகுறான். இது கேட்டோம் ஜங்குக்கும் வைட் ஐஸில் தாங்க பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குற? அவன் 2 பேரும் பண்ண டார்ச்சர் தான் அவனால் தாங்க முடியல. நான் தான் அவ்வளோ சொன்னல, அவன் இந்த வழிலாம் தாங்கிக்க மாட்டான்னு. பரவாயில்ல விட்றா, நீ வா அவனை தனியாக விடு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடான். தாங்காலே இது எடுத்துக்க முடியல. பட் ஆனால் அந்த ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு இருக்காங்க 2 பேரும். ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது வந்து ரியலாகவே சொன்னால் 1 ஹவர்து நான் தான் இதில் வந்து பாதியாக போட்டேன். ஏன்னா வந்து யாரும் நடிக்கக்கூடாதுல்ல. 1 ஹவருக்கு அப்போ இது முடிஞ்சிடும்னு நடிக்காதீங்க. இன்னும் 2 வருது. ரியலாகவே சொன்னால் நான் வந்து போஸ்ட்டில் போட்டிருப்பேன் இந்த சீரீஸ் வந்து ஜஸ்ட்டு 3 தானே. பட் ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 1 ஹவர் அது. ஏற்கனவே நான் எடுத்திருந்தேன் அது ரெக்கார்டு. அது வந்து நான் வந்து பாதியாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பயாஸை நான் ரொம்ப அழுவிட்டுருந்தாலும், இல்லை உங்கள் பயாஸை நான் ரொம்ப ஈவலாக காமிக்கிறனாலும் எனக்கு என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்கடா. ஐம் ஸோ ரியலி சாரி. நான் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது எண்டில் ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் மிடில் கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்டிங் ஹாப்பியாக போகும்னு சொன்னேன். அதே மாதிரி தானே நடக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்டு எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸும் வருது, ரெகுலராக வருது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஸோ என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்கு நம்ம இவ்வளோ லேட்டாக போடுறோன்னு இருக்குது. பட் ஆனால் சாரிடா, என்னை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? பாய்டா செல்லம்.